வணக்கம் சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றோம். இன்று யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அமைந்துள்ள இடத்துக்கு அருகாமை அந்த இடத்திலே ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தரப்பினர் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். உண்மையிலே இன்று இந்த இலங்கையின் நீதி அமைச்சர் கூட இங்கு வருகை தந்திருந்தார். உண்மையிலே இந்த மனித புதைகுழி என்பது இலங்கையில் மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியில் உன்னிப்பாக பார்க்கப்படுகின்ற விடயம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலே இங்கு நடைபெற்ற அநீதிகள் தொடர்பாக அந்த அடையாளங்களின் சாட்சிகளாக இங்கே தோண்ட வருகின்ற மனித எச்சங்கள் என்பது வேறு யாருடையதும் இல்லை, நமது தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற அநீதியும் இதுவும் ஒன்று. உண்மையிலே இங்கு குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என்று பாகுபாடு இருக்குமின்றி அந்த எலும்பு எச்சங்கள் இங்கே தோண்ட அடுக்கடுக்க வந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் அந்த எலும்பு தோட்டங்களை பார்க்கும்போதே இருக்கின்றது எவ்வாறான அநீதிகள் இங்கு நடைபெற்றிருக்கின்றன. உண்மையிலே இவ்வாறான அநீதிக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பதை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்துதான் கேட்க வேண்டிய தேவைப்பாடும் இருக்கின்றது. உண்மையிலே இன்று இந்த இடத்துக்கு சென்ற வருடமும் இந்த இடமும் இந்த நீதி அமைச்சர் வருகை தந்திருக்கின்றார். இந்த நீதி அமைச்சரின் வருகையை எதிர்ப்பு தெரிவித்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள், தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். உண்மையிலே இந்த அம்மாக்களை பாருங்கள், இவர்களின் பிள்ளைகள், இவர்களின் குழந்தைகள், இவர்களின் பெற்றோர்கள், இவர்களின் உடன்பிறப்புகள் அனைவருமா யாராக இருந்தாலும் உண்மையிலே உயிர் என்பது எல்லோருக்கும் ஒரு சமமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலே வலி என்பது தமிழ் மக்களை பொறுத்தமட்டே தமிழ் மக்களின் வலி என்பது யாராலும் உணர முடியாத ஒரு வலியாகத்தான் இருக்கின்றன. கடந்த இந்த யுத்தம் நிறைவேற்ற பின் கூட இன்றும் வலிகளை சுமந்து உண்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வலிகளை எவ்வாறு வெளிக்காட்டுவது, இந்த வலிகளின் உணர்வுகளை யார்தான் புரிந்து கொள்வார்கள் என்ற ஒரு எண்ணப்பாடோடு இந்த மக்கள் ஒன்று கூடி இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த சர்வதேச மட்டத்தில் எமது பிரச்சனைகள் இங்கே கிடைக்கப்பெறும் எலும்புக்கூடுகளிற்கு சரியான தீர்வுகளையும், இதை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதை செய்தவர்களுமான சரியான அநீதியை வைத்தவர்களுக்கும் சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று மக்கள் போராடி கொண்டிருக்கின்றனர் என்று பல காலமாக. உள்நாட்டில் கொடுக்கப்படும் நீதி வேண்டாம், சர்வதேச நீதியை வேண்டி நிற்கின்றார்கள் மக்கள். உண்மையிலே நமது தமிழ் மக்களின் பிரச்சனை என்பது மிகவும் ஒரு பாரதூரமான பிரச்சனையாக இருந்தது கடந்த காலங்களில். உண்மையிலே அவர்களுக்கு ஒரு சரியான நீதியை கிடைக்க வேண்டும், இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சரியான தீர்வினை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது சர்வதேச மட்டத்தில் தான் கொடுக்க முடியும், கொடுக்க வேண்டும் என்று மக்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். சரியாக 2 மணி அளவில் ஒன்று கூடிய மக்கள் பின்னிடம் 5 மணிக்கான இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். உண்மையிலே இவர்களை பார்க்கும்போது இவர்களின் வலிகள், வேதனைகள் யாருக்குமே புரியாத போதுதான் இருக்கின்றது. உண்மையிலே இங்கே வந்தவர்கள் கூட வடிவாக அவதானித்து கொண்டு போகிறார்கள். சரியான நீதி கிடைக்க வேண்டும், சரியான நீதி வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு தான் மக்கள் இருக்கின்றனர். உண்மையிலே இந்த புலைகுழியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நீதியும், இழைக்கப்பட்டவர்களுக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்று மக்கள் சாப்பிடாமல் கொள்ளாமல் 2 மணியில் இருந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். உண்மையிலே இவர்களுக்கு சரியான நீதி சர்வதேச மட்டத்தில் தான் வழங்கப்பட வேண்டும் என்பதும் மக்கள் உறுதியாக இருக்கின்றனர். இவர்களுக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும். உண்மையிலே அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். வழியில் நின்று 1000 பேர் 1000 கதைக்கலாம், இதையும் கதைக்கலாம். உண்மையிலே அந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றும் வலியை சுமந்து கொண்டிருப்பதற்கு தான் அந்த வலி தெரியும். உண்மையிலே சில பேர் வழியிலிருந்து தேவையில்லாத கனப்பிரச்சனையை கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறானவர்களுக்கு புகழ் கொடுத்து இவ்வாறான பிரச்சனைகள் சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் இந்த தேவையில்லாத கதைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நீதி வழங்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலே சர்வதேசத்தால் மட்டும்தான் சரியான நீதி கிடைக்கப்படும் என்று மக்கள் நம்புகின்றார்கள். மக்களின் எதிர்பார்ப்புத்தான் உண்மையிலே சரியாக இருக்க வேண்டும் என்று நாம் இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதில் எல்லோரும் ஒன்றாக போராட வேண்டும் என்பதுதான் எமது நோக்கமாக இருக்கின்றது. நீதி கிடைக்கும் வரை அகிம்சை வழியில் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொள்ளும் மக்களோடு ஒத்துழைத்து அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து இதற்கான சரியான நீதியை பெற்றுக் கொடுப்பதே எமது தேவையாகவும் இருக்கின்றது.